பார்த்தீங்களா மக்களே, இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னா, குழந்தைங்க பெரியவங்க சாப்பிட்ற குடிக்கிற அரசு விநியோகம் பண்ணுற இந்த ஆவின் பாலில் தண்ணியை கலந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஜாலியாக கலந்துட்டு இருக்காரு. என்ன மனசாட்சி இருக்கா? குழந்தைங்க குடிக்கிறது ஏற்கனவே இந்த இடத்துல இருந்து வர பாலில் அவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குன்னு பொதுமக்கள் அவ்வளோ கம்ப்ளைண்ட். பால் தரமா இல்லை, பால் கம்மியாக இருக்குது, பாலில் தண்ணியாக இருக்குது, நுரைய வரமாட்டேது, சீக்கிரம் கெட்டு போயிடும், அவ்வளோ கம்ப்ளைண்ட். பார்த்தா இவ்வளோ அக்கிரமம் நடக்குது. இன்னைக்கு குடிக்கலான்னு தாங்க நான் நீங்கள் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தேன். பக்கெட்டு பாலோட அதிகமாக தண்ணி கலக்கிறாங்க. மனசாட்சியே இல்லையே. ஏய் யார் இதெல்லாம்? யாரையா கலக்குனா? யார் நீ? எப்படி நீ கலப்பணி? எப்படி கலப்பணி? எப்படியா கலப்பணி? வண்டி நம்பர் பாத்துக்கோங்க, இவன் மூஞ்ச பாத்துக்கோங்க. இப்படிதான் தினமும் பண்றாங்க மக்களை. இது இந்த நடல நடக்கல. ஏற்கனவே அந்த பால், அந்த பச்சை பாலா ஆரஞ்சு பாலா, அதை 1 hour நிறுத்திட்டு டெலிஷியஸ் விட்டு இன்னும் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. இதுல பாருங்க, இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் நிறைய ஊழல் நடக்குது. உங்க எல்லாத்துக்கும் நான் என்னை காட்ட போறேன். இவனும் பாத்துங்க, இந்த ஓனர் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன். நீங்க வாங்க, அடுத்த ஊழல் காட்டுறேன். வாங்க, அடுத்த ஊழல் காட்டுறேன். வாங்க. பாத்தீங்களா மக்களே, இங்க என்ன நடக்குது தெரியுமா? இந்த வண்டி அரசாங்க வண்டி ஆவின், சரிங்களா? இதுல டீசல் திருடுறாரு. டீசல் திருடுறாரு. ஒரு நாளைக்கு 10 லிட்டர்னாலும் ஒரு மாசத்துக்கு எவ்வளோ? 300 லிட்டரு. 300 லிட்டரா எவ்வளவு? நான் கம்மியா சொல்றேன், 3000 லிட்டர் அடிக்கிறீங்களா? எவ்வளவு ஒரு லாபம்? நல்ல சந்தோஷமா இருக்கு. மக்கள் வரி போனோம், வயிறு எரியுது. திருடு வயிறு எரியுது டீசல் திருடுறது. அந்த பக்கம் பார்த்தா இந்த பால் டப்பாவை திருடுறது, இந்த பக்கம் பார்த்தா பால் பாக்கெட்டை திருடுறது, அந்த பக்கம் பார்த்தா வண்டி அதிக நேரம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி கணக்காட்டி அதுல ஊழல், இந்த பக்கம் டீசல் திருட்டு. இதெல்லாம் தாண்டி பால் பாக்கெட் உடஞ்சிருச்சுன்னா அதை ரிட்டர்ன் பண்றதுல அதுல ஊழல். எவ்வளவு ஊழல் தான் இந்த துறையில நடக்கும் தெரியல. இப்பெல்லாம் நடந்தா இந்த துறை எப்படி நஷ்டத்துல தான் போகும், லாபத்திலேயே போகும்? இருக்கிற எல்லா பயிலும் ஐக்கிய பயிலும் என்ன அர்த்தம்? இதே மாதிரி சின்சியரான ஆபீசர் இருக்கிற வரைக்கும் தான் எதாவது வெளியில கொண்டு வர முடியும். நீ உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன். நான் சொன்ன எல்லா ஊழல்ட்டும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு, வீடியோ இருக்கு. எல்லாரையும் நீ ஜெயிலுக்கு அனுப்புறேன். நீ செத்தீங்க, திருடுறீங்க, மக்கள் பணத்தை திருடுறீங்களா? பிரச்சனை ஆயிடும் சொன்னது எனக்கு நினைச்சிட்டு போறாப்புல மனுஷன். அவருக்கு பிரச்சனை ஆயிடும் தெரியல. வீடியோ ரிலீஸ் பண்ணிடு, உனக்கு இருக்குது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். இந்த துறையில் எவ்வளோ ஊழல் நடக்குது அப்படின்னு நான் ஆதாரத்தோட உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பினேன். பால் பாக்கெட்டை திருடுறாங்க, பால் டப்பாவை திருடுறாங்க, டீசலை திருடுறாங்க, வண்டி அதிக தூரம் போச்சு அதுக்கு ஊழல் பண்ணுறாங்க. எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். தரமான பால், இது எல்லாத்துக்கும் சின்சியராக எல்லோரும் வேலை பார்த்தா இந்த துறை சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ என் மேலே நடவடிக்கை எடுத்து என் மேலே என்னென்னமோ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து இப்போ என் சம்பளத்தையும் பிடிச்சி வச்சுருக்காங்க. நான் சின்சியராக இருப்பேன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சின்சியராக இருக்க எல்லாருக்குமே இன்றைக்கி இதுதான் நிலமைனா இந்த நாடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன சரக்கு இங்கே ஏதோ விற்கிறாங்களா? என்ன சரக்கு வேணும்? டைமண்ட் கொடுக்கா. டைமண்டா? டைமண்ட் ரம்மா? ஆமாக்கா. இந்தா உள்ளே போய் குடிக்க போறியா? ஆமாக்கா. அப்போ 20 ரூபா 1 ஹவருக்கு. 20 ரூபாவா? ஆமாம். சரி இந்தாக்கா. போ உள்ளே போய் குடி. போ தம்பி, உள்ளே போய் குடிச்சேன்னா பாட்டில் அங்கேயே போடக்கூடாது, எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும், சூதானமாக இருக்கணும். இப்போ தம்மெல்லாம் அடிக்கக்கூடாது. தம்ம அடித்தாலும் அந்த பாட்டுக்குள்ளே போட்டு வந்துடு. தூளுகள்லாம் இருக்கக்கூடாது. ரைடு வீடு வருவாங்க, நாங்கள் மாட்டுவோம். அப்புறம் இங்கே சரக்கு எதுவும் கிடைக்காது, புரிஞ்சா? என்ன வேணும்? வைன் ஷாப் எப்போ திறப்பாங்க? அது திறப்பாங்க. உனக்கு என்ன வேணும்? சரக்கு கிடைக்கும்னாங்க. கிடைக்கும் சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன தேவையில்லாத கேள்வி? எப்போ திறப்பாங்க, எப்போ மூடுவாங்கன்னு? என்ன வேணும் உனக்கு? கிடைக்கும் உங்கள்கிட்ட தானா? என்கிட்ட தான் கிடைக்கும். என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் சொல்லு. என்ன இருக்கு? வீரன் இருக்கு, இந்த டைமண்ட் ரம் இருக்கு, மானிட்டர் இருக்கு, நெப்போலியன் இருக்கு, அது எல்லாமே இருக்கு. உனக்கு என்ன வேணும்? அப்படியா? சரி, நமக்கு வீரன்ல ஒன்று கொடுங்க. வீரனே வேணுமா? வீரன் மூஞ்சி, வீரன் குடிக்கிற மூஞ்சி. இதுல 1000 கேள்வி, வேற 1000 கேள்வி. நாத்த எடுக்க போது இதை குடிச்சுந்தா வா. என்ன என்ன சிக்கன் கடையாக்காது? இது சிக்கன் கடை, அது ஹோட்டலு, இது பொட்டி கடை. நீ எங்க போய் நின்று என்ன கேட்டாலும் என்கிட்ட தான் வரணும், நான் தான் கொடுக்கணும். நம்ம கடை தான் எல்லாமே? எல்லாமே நம்ம கடை தான். புரியுதா? இது எங்க, இதெல்லாம் எங்க வாங்குறீங்க? எப்படி இது? அது பக்கத்துல தான் ஒயின் ஷாப் இருக்குல்ல, அங்க எனக்கும் அவனுக்கும் ஒரு டீலிங். அந்த கடைக்காரனுக்கும் எனக்கும். அவன் காலையில 12 மணிக்கு திறப்பான், நைட்டு 10 மணிக்கு மூடுவான். இந்த கடை நைட்டு 10 மணிக்கு திறக்கும், காலையில 12 மணிக்கு மூடிடும். சரி சரி. ஆமா, ஒரு பொது சேவை 24 மணி நேரமே உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் குடிக்க ஊத்தி கொடுக்கணும்ல. நம்மளால முடிஞ்சது இல்ல. சரிக்கா. குடி.
இது வீடியோ எடுக்கிறத நான் கண்டே பிடிக்கலையா. மூஞ்சியை பாரு, இந்த வீடியோ வைரல் ஆகும், லோக்கல் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் ஆகும், அங்கேருந்து போலீஸ் இங்கே வரும், என்னமோ அவங்களுக்கு முதல் தடவை பார்க்குறோமோ ஐயோ அப்படி நான் பார்க்க போகிறாங்க. எல்லாரும் போக வேண்டியது போய்கிட்டு தான் இருக்குது. ஒரு ஃபோன் பண்ணி மிரட்டுவாங்க, அவ்வளோதான். உன் மூஞ்சை பார்த்து வச்சுக்கிட்டேன், நீ அடுத்து வாடி. சரக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஊப்பியாக இருந்து அப்புறம் சங்கியாக மாறினார், அப்புறம் ராராவாக மாற ட்ரை பண்ணி ஜஸ்ட்டு மிஸ் ஆகி திருப்பி சங்கியாவே மாறினார். இப்போ ஊப்பியாவை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்மளோட திருச்சி ஆர்யா அவர்கள். வணக்கங்க. வணக்கம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன அப்படின்னா, இப்போது மலை வந்து ஃபாரின் போயிருக்காரு, அதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஏங்க நான் ஓப்பனாகவே சொல்லட்டுமா? எல்லாரும் நினச்சிக்கிறீங்க அவர் படிக்க போயிருக்காருங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது வந்து ஒரு மணி டிரான்சாக்ஷனுக்காக. ஏற்கனவே ஒரு செய்தி வந்திருக்கு, பார்த்துறீங்களா? ஒரு 3 மாதம் படிக்க போனார் அப்படின்னும் போது ஒரு தனியார் ஊடகம் வந்து ஒரு செய்தி வெளியிட்டுச்சு. அவர் வந்து ஹெலிகாப்டரில் கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு வந்துச்சு. ஏன் அந்த ஊடகத்து மேலே எதுவுமே செய்யலை? அப்போது ஒரு மணி டிரான்சாக்ஷன் நடந்துச்சுங்க. இப்பயும் அதுதான் நடக்குது. 5000 கோடிக்கு நடக்குது. இந்த பிரச்சனைக்காக தான் இப்போ இவர் படிக்கிற மாதிரி இவர் போயிருக்காரு. அது விட்டுறக்கூடாது, பெரிய அமௌண்ட்டாக இருக்குன்னு அமைச்சிருக்காங்க. இது நடுவில் கோவை அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்கா வானதி அவங்க தெரியல, அவங்க வந்து அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, டெல்லிக்கு ஃபோன் பண்ணி கடிச்சிருக்காங்க. என்னங்க பண விஷயம்லாம் நாங்களாம் கரெக்டாக பண்ண மாட்டோமா? சின்ன பையனே அனுப்பிடுறீங்க, அப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? பதவியும் தர மாட்டீங்க, இந்த மாதிரி முக்கியமான வேலைக்கு அப்படின்னா அப்புறம் நாங்கள் எதுக்கு இருக்கோன்னு மாதிரி கோவமாக பேசியிருக்காங்க. இந்த மணி மேட்ருக்காக தான் இவர் இங்கேருந்து கிளம்பி போயிருக்காரு. வேற என்ன ஒண்ணுமே இல்ல, படிக்கிறதுக்கு போல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. என்னங்க அரசியல படிச்சு என்னங்க போக, நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு. அப்படியா? சரி, அப்புறம் நம்ம அண்ணன் அந்த சைமன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் 234 தொகுதியிலும் தனித்து நிற்போம், 60 பேர் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. முன்னாடி என்ன பண்ணாரு அப்படின்னா, நாங்கள் வந்து கூட்டணியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ மாற்றி பேசுகிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏங்க நான் தான் சொல்றேன்லங்க, இந்த தளபதி வந்து இவரை மதிக்கவே இல்லை. சைமன் அண்ணன் அவர் மதிக்கவே இல்லை. இவராதான் சேரணும்னு அவங்க கூட சுத்தி இருக்க அந்த சேட்டை எல்லாம் வந்து இப்படின்னு சொம்படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு அறிக்கை வந்துச்சா, நாங்களாம் ஒன்னா இருப்போம்னு சொன்னாரா? ஏதாவது சொன்னாரா? எதுவுமே கிடையாது. அதுக்குள்ள இவங்களா பேச ஆரம்பிச்சிடுறது, நாங்க ஒண்ணு. இப்போ ஏதோ நடுவில் ஒரு கிளாஸ் ஆயிருக்கு, அதனால இவர் ஒரு மாதிரி ஐயோ கடைசி நேரத்தில் கழுத்த துருவாப்புல தளபதினு இவர் ஜகா வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்பயே தேவையில்லாத வேலைங்க. சும்மா வந்து இப்போ பேர் என்ன சைமனு, எங்க ஆதார் கார்டை வெளியில காட்ட சொல்லுங்க. ஒரிஜினலா ஆதார் கார்டா வெளியே காட்டுங்க. எதுக்கு இனப்பெருமை பேசணும் சொல்லுங்க? எதுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற 1000 ரூபா வந்து இப்படி பேசும்போது நீங்க 1000 ரூபா வாங்குறீங்க? என்ன நினைச்சிட்டீங்க? காசு இல்லங்கிறீங்க. நான் வந்து பிச்சை எடுத்துதான் வாழ்றேன். பிச்சை எடுத்தாங்க வாழ்றாங்க. நானும் அதே தாங்க சொல்றேன். ஆனா யார்கிட்ட பிச்சை எடுக்கிறாரு? லட்சாதிபதிங்க. எல்லார்ட்டையும் அப்படி வாங்கி இருக்காருங்க. நீங்க பூர்ண மது விலக்கு நாங்க வந்ததுக்கு அப்புறம் கல்லு கடையை திறப்போம் அப்படிங்கிறாரு. இவர் என்ன பண்றாரு தெரியுமா? 40,000 ரூபா 50,000 ரூபா வாயிலே நுழையாத பாரின் சரக்கு வாங்கி அடிக்கிறாரு. இப்ப என்ன இது பர்சனலுக்கு? இதெல்லாம் அவங்க பர்சனல்னு சொல்லாதீங்க. அரசியல் பொது வாழ்க்கைக்கு வந்து ஒரு கொள்கை முன்வைக்கிறாருன்னா, பொது வாழ்க்கையில் அவருக்கு வந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவர் அதே மாதிரி ஒழுக்கமாக இருக்கணும். சும்மா சரக்கு அடிக்கிறது, கூட இருக்கலாம் ஃபாரின் சரக்கு அடிக்கிறது, வெளியில் வந்து இதுன்னு பேசுறது என்னங்க நியாயம்? அது சொல்லுங்க. என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு. அதே போல இப்போ அந்த விஜய் அவர் வந்து மாநாடு வச்சா அதை போய் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அழைப்பு வந்தா தானே? அழைப்பு வரல, அழைப்பு வந்தா போயிருக்கணுமே. அங்க மாநாடு இடமே கிடைக்கிறல, அது ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அது வேற விடுங்க. இங்க எனக்கு வேணாம், அந்த மாநாடுக்குள்ள யாரையும் கூப்பிடலன்னு ஓப்பனா கொடுத்துட்டு இருக்காங்க போல. இவர் நொந்துட்டாரு. ஐயோ நம்பி இருந்தனே போச்சேன்னு. அதனாலதான் இப்போ வந்து நான் 60 காலை பார்த்துட்டேன், 70 காலை பார்த்துட்டேன், ஃபுல்லா பெண்கள் பாதி பெண்கள் அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்காரு. எனக்கு எல்லாம் தெரியும் பாருங்க. இவரோட இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயம் நம்ம பேசலாம். இவரை வச்சு தனி ஷோவே ஒன்று போடலாம். இப்போதைக்கு நீங்கள் முழு ஊப்பியாக மாற வாழ்த்துக்கள். நன்றி.